முதல் வாசகம். இஸ்ரவேல் மக்கள் மீது நமது பேரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைமுத்துக்கள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் முதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரவேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆற்றல் வழங்கும் அருளாக. Yeah.
இரண்டாம் வசனம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, இறைச்சொற்றொடர்கள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயல். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Ayam 2 Yohanes 1 14-22
யாவரும் இடையர்கள் தங்கள் சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்தது. குழந்தைக்கு விருந்தத்தனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். சகோதர சகோதரி புகழ் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்னை மரியா கடவுளின் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான ஆய்வுகள் கேட்டிருக்கு. அன்னை மரியா கடவுளின் இந்த உலகத்துல 100% அன்பை கொடுக்கிறது ஒரே ஒரு ஜீவன் தான். யாரு? கணவனா, மனைவியா, காதலியா, காதலனா? யார் 100% அன்பை கூட்டி கொடுக்கிறார்? தாய் மட்டும்தான். ஒரு ரிசர்ச்ல ஒன்று சொல்லியிருக்காங்க, அந்த தாய் பாலுக்கு வயசு கொள்ளக்கூடிய சக்தி இருக்கலாம். மைக்ரோ பார்த்துருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க, குழுக்களே அது தேனா இருக்கட்டும், மற்ற எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சு பார்க்குறாங்க. இதே ஒரு கிருமி இருக்காது. தாய்ப்பால் எடுத்து அதை வச்சு பார்க்குறாங்க, ஒரு கிருமி இல்லை. இன்னொரு அதிசயம் என்னன்னா, அந்த கிருமி நிறைந்த அந்த தேவையும் இந்த தாய்ப்பாலையும் சேர்த்து வைக்கிறாங்க. இந்த தாய்ப்பாலை எடுத்து அந்த வல்லமை அந்த தேவையில் இருக்க எல்லா கிருமியுமே அடிக்கிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எப்பொழுதுமே இந்த ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க. நம்ம திருத்தந்தையை சொல்லி பேசியிருக்கிறார். என்னுடைய முதல் காதல், நான் குருகுலத்துல போய் என்னுடைய கையெழுத்து முதல்ல என்னுடைய முதல் காதல் அப்படின்னு சொல்றாரு. உங்களெல்லாம் கேட்டா நீங்க வேற ஒன்று சொல்லுவீங்க. அந்த முதல் காதல் நீங்க கையில ஆனீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு வலிக்கும். ஏன்? எப்போதுமே ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க. பார்த்த பார்வையில் மலர்ந்து அந்த அந்த காதலை நீங்க ஒரு முறை இழந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப வலிக்கும், ரொம்ப வலிக்கும். ஏனென்றால் நீங்கள் வாங்கிய முதல் காதல், நீங்கள் அனுபவித்த அந்த அன்பு, நீங்கள் அனுபவித்த அந்த இன்பம், அது அன்னையிடம் மட்டும்தான் கிடைக்கும். இந்த உலகத்தில் ஒரு ஜீவன், ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் அவங்க மடியா இருக்கும்போது தான் அந்த அன்பை 100% யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்க்கு அவ்வளவு ஆனந்தம். ஏன்னா அது பெண், அந்த பெண்ணின் நிலையிலிருந்து தாய்மை பேருக்கு கொண்டு செல்வது அந்த குழந்தையின் பிறகு. அதனாலதான் அந்த தாய் தங்கிட்ட இந்த இதயத்தை எவ்வளவு அன்பு இருக்குமோ எல்லா அன்பையும் போட்டி அந்த குழந்தையை வளர்க்கிறது. அந்த குழந்தை அந்த அன்பு அனைத்தையும் சுவைக்கிறது. அதுதான் முதல் காலம். அந்த குழந்தை முதல்ல அம்மாவை பார்த்து நேசிச்சு அரவணைச்சு அன்பை எல்லாத்தையும் வாங்கிக் கொள்கிறது. அதே அன்பை தன்னுடைய காதலை பார்க்கும்போது அதே அன்பை கொடுக்கும் போது அது தோல்வியும் போது அது வருகிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதே கான்செப்ட் தான், இதே கான்செப்ட். கடவுள் புதுசான உலகத்தை எதுவுமே செய்யல. இதே அன்பு, இதே சந்தோஷம், இதே மகிழ்ச்சியெல்லாம் அன்னை மரியாதை ஆண்டவர். ஏனென்றால் முதல்ல கடவுள் மனிதனாக பிறக்கும் போது அத்துணை அன்பை கொட்டி தீர்ந்ததுதான் அன்னை மரியாதை வேறு. அந்த அன்பை சுவைத்த ஆண்டவர் தான் அந்த தாழ்நிலையில் இருந்த அந்த கன்னி மரியாதை ஆண்டவர் கடவுளின் தாயாக உயர்த்துகிறார். இது 431 அந்த வருடத்துல கவுன்சில் ஆஃப் எக்ரேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சில், அந்த கவுன்சில சொல்லி அன்னை மரியா கடவுளின் தாய் என்று அது மிகப்பெரிய உண்மையை உலகத்திற்கு எல்லாருக்கும் பிரகடனப்படுத்துறாங்க.
அதுக்காக எனக்கு கொடுக்குற மரியாதை மதிக்கிறது எங்க அம்மாவுக்கு கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? நீங்க மட்டும் யார் கொடுக்குறீங்க? அம்மாவுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஆனா எனக்கு கொடுக்குற மரியாதை அந்த அம்மாவுக்கு கொடுக்க மாட்டேங்க. அப்படிதானே? இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே ஞானஸ்தான செல்லிடுவாங்க பாருங்க. எங்க அம்மாவுக்கு எழுதி கொடுக்க சொன்னா எழுதுவீங்களா? நான் எழுதி கொடுத்ததான் எழுதுவீங்க. ஆனா இயேசுக்கு இருக்கிற கோயிலை விட அன்னை மரியாதை அவ்வளவு கோயில் இருக்கு. அன்னை மரியாதை அவ்வளவு கோயில் கட்டிச்சிருக்கு. ஏதாவது உடனே வேலை முடியாது. யாராவது கத்திரிக்கல இருக்கு, தஞ்சாவூர் கத்திரிக்கல இருக்கா போறீங்க? கத்திரிக்கலுக்கு போறீங்களா? வேலைக்கு போறீங்களா? வேலைக்கு தான் போறீங்க. ஏன் பக்கவாக்கு நாகப்பூர் மட்டும் கிடையாது, உலகத்துல எல்லாமே அங்கதான் போய் கிடக்கிறான். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க. உண்மையை சொல்லி நல்லா கேட்டு இந்த உண்மையினாலதான் எல்லாம் போறீங்க. அன்னை மரியாதை போறீங்க. உலகத்துல ஆண்டவர் உலகத்துல ஒரு தாயை கொடுத்தார். அந்த தாய் இந்த கனியை சாப்பிடாத அப்படின்னு அந்த தாய்க்கு சொல்லப்பட்டது. அந்த தாய் என்ன நினைச்சாங்க? உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் இவங்கதான் தாய் ஆண்டவர் சொல்லிட்டார். நீ என்ன பேர் கொடுப்பியா அதான் பேர், நீ யாரை எப்படி கொடுப்பியா அதான் அப்படி, நீ தான் இந்த உலகத்துல முதல் பெண், இருக்கிற எல்லா ஜீவராசியும் தான் தாய் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த தாய் என்ன செஞ்சாங்க? நான் தான் உலகத்தில் எல்லாத்துக்கும் தாய் என்று அந்த தாய்க்கு ஒரு சூழ்ச்சி கொடுத்தது. என்ன சூழ்ச்சி? இந்த கனியை தின்னா என்ன செய்வார்? கடவுளாக ஆயிடுவார். அந்த தாய்க்கு ஆட்சி இல்லாம உடனே கடவுளாக ஆசைப்பட்டாங்க. உடனே கடவுளாக அந்த தாயை அந்த தோட்டத்திற்கு வெளியே துரத்தப்பட்டார். அதனால ஆண்டவர் அப்பொழுதே ஒரு தாயை சிந்தையில் உருவாக்குவார். உண்மைக்கும் அவர்களுக்கு பகவை உண்டாக்குவேன் உங்களுக்கு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த தாய்க்கு ஒரு கனி கொடுக்கப்பட்டது. நல்லா தொடக்கத்தில் ஒரு தாய்க்கு கொடுக்கப்பட்டது அந்த கனி. அந்த கனியின் மூலமாக அந்த தாய் பாவத்தை பெற்றிருந்தார். இரண்டாவது தாய் கொடுக்கப்பட்டது, அந்த தாய்க்கு ஒரு கனி கொடுக்கப்பட்டது. அந்த கனியை அந்த தாய் கண்ணகத்தில் வைத்துக் கொள்ளவில்லை. அந்த கனியை உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தார். அந்த கனியை ஆண்டவருடைய திட்டத்துக்கு சிலுவையில சாக அடிக்கிறோம் அப்படின்னு கூறப்பட்டது. அந்த கனி யாரும் பிள்ளை, நான் யாரும் கொடுக்க மாட்டேன். ஒரு பிள்ளை லைட்டா தலையை போட்டுனா நம்ம வந்து சண்டைக்கு என் பிள்ளை எப்படி பெரியது, உனக்கு என்ன உரிமை இருக்கு, இப்படி இருக்கியா அப்படின்னு வருத்திக்கிட்டே சண்டை வந்தது. இந்த தாய் அந்த கனியை உலகத்துக்கு கொடுத்தார். இறை திட்டத்துல கடைசி சொத்து சிந்தர வரைக்கும், அந்த ரத்தத்தை எல்லாம் சிந்தர வரைக்கும், உயிரே போகிற வரைக்கும் பக்கத்துல இருந்து பார்த்து வேலை எடுக்கிற அளவுக்கு இந்த தாய் அந்த கனியை உலகத்துக்கு கொடுத்தார். இயேசுவுக்கு புகழ். யாரும் பக்கத்துல பேசக்கூடாது. இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அந்த கனியை உலகத்துக்கு கொடுக்கிற அளவுக்கு இந்த தாய் தன்னையை தாழ்த்தி கொண்டார். அந்த தாழ்ச்சி தான் இந்த உலகத்திற்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் தாயாக இந்த கண்ணின் பெண்ணை ஆண்டவர் உயர்த்தினார். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, அது விண்ணக தந்தையாக இருந்தாலும் சரி, ஆவியானவராக இருந்தாலும் சரி, கடவுளின் தாய். ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம் இயேசுக்கு மட்டும்தான் தாய் இருக்கு. எத்தனை கடவுள்? எத்தனை கடவுள்? 3 கடவுளா? எத்தனை கடவுள் சொல்லுங்க? ஒரே கடவுள். எத்தனை ஆட்கள் இருக்காங்க? 3. யார் பெரியவர்? புரியல. தந்தை யார்? தந்தை பெரியவரா? மகன் பெரியவரா? ஆவியானவர் பெரியவரா? மூன்று பேரும் ஒரே வல்லமை, ஒரே ஞானம், ஒரே தந்தை தான் பெரியார். அப்ப கடவுளின் தாயை சொல்லும் போது ஒவ்வொரு கடவுளாகிய அவர் எல்லாருக்கும் ஒரே தான். நீங்க உடனே நினைச்சிக்க கூடாது. ஆண்டவர் எப்படி கடவுளுக்கு தாயானா இவ்வளவு ஒரு கடவுளாக தான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் மனித தன்மையில் ஒரு மனுஷனாக இருந்த அந்த பெண்ணை ஆண்டவர் கடவுளுக்கு தாயாக உயர்த்தினார். காரணம்
நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பண்புணர் ஆண்டவர் பயப்படணும்னா ஆண்டவர் உலகத்தை எல்லாத்தையும் தேடிப்பாரு. ஒரே ஒரு பெண்ணை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய உயரத்தில் தாழ்ச்சி என்ற கனி ஆய்ந்து பொங்கியது. அதனாலதான் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மீட்பு கொடுக்கக்கூடிய இயேசு என்ற கனியை அந்த உதிரத்தில் ஆண்டு பொங்கிக்க வைத்தார். இது எல்லாத்துக்கும் காரணம் அடித்தளம் தாழ்ச்சி மட்டும்தான். அந்த தாழ்ச்சி நீங்க உள்ளத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா எங்க இருக்கிறாங்களோ உள்ளத்தை நீங்க பிறக்க வைக்கலாம். இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அந்த தாழ்ச்சி தான் முதல் படி. சாமியார போன உடனே 12th முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு போன உடனே அந்த பையனை எப்படி சரி பண்றாங்க? உங்க பையன் சாமியார் கண்டிப்பா சொல்லி கொடுத்துருவாங்க. தாழ்ச்சி தான் முதல் படி. முதல்ல அந்த பையன் படிக்கிறான்னு பார்க்க மாட்டாங்க, என்ன படிச்சிருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, நிறைய டேலண்ட் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, ஆடல் பார்க்க மாட்டாங்க. அந்த பையனுக்கு தாழ்ச்சி இருக்கான முதல் ஸ்டெப். தாழ்ச்சி இருக்கா மட்டும் உள்ள ஏற்படி இல்லைன்னா 8வது தான். இருக்கிற எல்லா சாமியாருக்கும் தேர்வு இருக்கு. தாழ்ச்சி இருந்தால் மட்டும்தான் அந்த குருகுலத்தை இழந்திருக்கு. ஏனென்றால் அன்னையுடைய தாழ்ச்சி விளைவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதிரத்திலிருந்து பெற்றெடுத்தார். ஒவ்வொரு குருவானவரும் ஒவ்வொரு திருப்பலை நிறைவேற்றும் போது இந்த பீடத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்துக் கொண்டிருக்கிறார். காரணம் அந்த தாழ்ச்சி ஒவ்வொரு குருவானவரும் இருக்கிறது. அதே போல உங்க குடும்பத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும். அந்த ஆண்டவருக்கு ஒரு தாயாக தகப்பனாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டியது தாழ்ச்சி மட்டும்தான். அந்த தாழ்ச்சி நீங்கள் கொண்டிருந்தது என்றால் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆண்டவரை நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் வைக்கலாம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அன்பானவரே, இதோ எங்கள் திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தர் அனைவரையும் பாதத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். தன்னிடம் உள்ள அந்த சுயநலத்தை இழந்து அன்னை மரியாதை போல ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு அருட்சகோதரிகளும் தன் உள்ளத்தில் தாழ்ச்சியை கொண்டு உமது பணியை
இறைப்பணியாக ஏற்றுக்கொண்டு செய்ய அவர்கள் தேவையான ஞானத்தையும் அறிவையும் நிறைவாக தந்தருள இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, எங்கள் நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்களையும் உம் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். அந்த தலைவர்கள் எப்படி ஒரு குழந்தையின் தேவையை அந்த குழந்தை சொல்வதற்கு முன்பாகவே அந்த அன்னை தெரிந்து கொள்கிறாரோ, அதே போன்று அந்த நாட்டில் உள்ள மக்களுடைய தேவைகளை அந்த நாட்டு தலைவர்கள் உணர்ந்து அறிந்து புரிந்து அவைகளுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் செய்ய இவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் தாழ்ச்சியையும் மனநலனையும் தந்தவர்கள். இதற்காக உம்மை கொண்டாடுகிறோம். அன்பானவரை இந்த ஆலயத்தில் உமக்காக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தவர்கள். அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், பாடுகள் அனைத்தையும் அந்த அன்னையிடம் ஒப்பு கொடுத்து அந்த அன்னையிடமிருந்து வருகின்ற தேற்றுதலையும் ஆற்றலையும் இவர்கள் பெற்று வாழ்க்கையில் சிறந்திட அவர்கள் இறைவாக ஆசீர்வதிக்க இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த நாகப்பட்டினத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் உம் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இதோ அந்த குழந்தைகளுக்கு தேவையான உடல் சுகத்தையும், இதோ அந்த குழந்தைகளுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் சாலமோன் அரசருக்கு தந்தது போல இவர்களுக்கும் தந்து நிறைவாக ஆசீர்வதிக்கிற இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக ஆண்டவருக்கு எடுத்துரைப்போம். நாங்கள் வேண்டிய அனைத்து மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவருடைய நேசகுமாரனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுக்குமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாக படித்தவர்களுக்கு ஆண்டவரே நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றேன். ஓ புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளை குடும்பத்தில் மாற்றி அடைவது போல அது நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை
தூய ஆவியர்களால் தன்னை உம்முடைய திருமகனை தமது கண்ணிமையை மாற்றி நிலைத்து நின்று ஒளியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது வாழ்வை வானதூதர்கள் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் தினமும் நடந்துகின்றன. வானவரும் அமைச்சர்கள் ஆற்றல் மிக்க சிறாமைகளும் ஒன்று கூடி அக்கறைக்கு கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை காட்சிகளிலிருந்து புகழ்வது பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து ஆணைகளை தூய்மையாக உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறப்பட்டதாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகிறீர்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறை பொருள் ஆகவே
குழந்தை பிறப்பதற்கு அந்த தாய் படுகின்ற வேதனையும் அழுகையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் இந்த உலகம் பார்க்கிறது. ஆனால் அந்த உதிரத்திலிருந்து அந்த குழந்தை வெளியே வர அந்த குழந்தை படுகின்ற வேதனையை இந்த உலகம் அறிவதில்லை. அதே போன்று இதோ நாளைக்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திலும் வெளிப்படாத பல வேதனைகள் இருக்கிறது. அன்பு ஆண்டவரே, அதனை நீர் மட்டுமே அறிந்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் அவருக்கு தேவையான மகிழ்ச்சியையும் நீரே தந்திருக்கிறோம். மேலும் இருக்கிற எதிர்நோக்குடன் வீழ்ப்புறம் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறக்கத்திற்கு நினைவுகூர் உமது திருமணமொழியோடு ஏற்றல் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாம் நிறைவாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமல்ல உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டின் முதல் நாள் யாருக்காவது சொல்லப்பட்ட
நினைச்சு பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து மகிழுங்கள். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி விருதுக்கு அழைக்க பெற்ற நம்முடைய பெயர் பெற்றோர்.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வருகின்ற வியாழக்கிழமை, அதாவது நாளைக்கு இந்த தோமியார் ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். வருகின்ற வெள்ளிக்கிழமை தலைச்ச வெள்ளி முதல் வெள்ளிக்கிழமை அன்று மாலை திவ்ய நற்கருணை ஆராதனையும் அதன் திருப்பலி நிறைவேற்றப்படும். வருகின்ற சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை, எனவே அன்று காலை திருப்பலி மாதரசி ஆலயத்தில் இங்கே திருப்பலி நிறைவேற்றப்படும். அன்று மாலை திருச்செபமாலையும் திருத்தேவாலையும் அதன் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்படும். ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது போல் வழக்கம் போல் 3 திருப்பலி பங்கு ஆலயத்தில் நடைபெறும். காலை 6 மணிக்கு, காலை 8 மணிக்கு, மாலை 6 மணிக்கு என்று 3 திருப்பலி நிறைவேற்றப்படும். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகர் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலைவாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல திருவருட்சாதனங்கள் எங்களை வழிநடத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. Amen.